Saraswati
ஏன்னா ஒரு நாடகம் நல்ல சிறப்பு அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான். முகம் பாருங்க, கண்ணாடியா இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னப்பா ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவுக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு, சிரிச்ச முகமா இருப்பா. ஏப்பா அப்படி கணத்துல கையை வச்சுட்டு அதுக்குள்ளையும். சரி, அற்புதமான ஒளிபெருக்கி, அற்புதமான இசைக்கலைஞர்கள் இப்படிதான் இருக்கணும். நல்லா இருக்கு. என்ன என்றுதான் முதல் சந்திக்கிறேன் என்னண்ணே. சரி இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம் அண்ணே, ஆரம்பம் அண்ணே. ஆமாம், இது நம்ம பிள்ளை தானே, சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட அண்ணே, நம்ம செந்தில் அண்ணே, நம்ம அண்ணே. ஆமாம், சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அற்புதமான இசைக்கலைஞர்கள், அற்புதமான ஒளிபெருக்கி இப்படி இருந்தால் தான் ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையும். அதில் கல்லை வந்துட்டாலே கல்லகல்லன்னு இருக்கணும். என்னப்பா அப்படி இருக்கு, நீ உடச்சு காலி பண்ணிடாத, நாளைக்கு போகணும்ல. அது கேட்டோம். அதில் நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தாயமங்கலம் முத்துமாரியம்மன் இந்த வாசல்ல மிதிச்சாலே நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோங்க உண்மையிலே. ஆமா, வருடந்தோறும் இந்த 2ஆம் தேதி வந்துருச்சுன்னா காலண்டர் போடும்பொழுதே நான் அந்த ஒரு நாள் அம்மாவுடைய நாடகம், அதனால வந்து அந்த ஒரு நாள் மட்டும் எழுதி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவேன், இந்த ஸ்தலத்துக்கு வந்துடுவேன். அப்பேற்பட்ட தாய் நான் வந்து ஒரு 20 வருடம் ஆகுது நாடகத்துறைக்கு வந்து. ஆமாம், அப்பேற்பட்ட அப்போ நான் அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தாயமங்கலம் முத்துமாரியம்மன் மேடையில் இங்கே தான் நடிச்சிருக்கேன். ஆமாம், உண்மையிலே நான் ஆத்தாவுடைய அருளால் நல்ல பேரு முகலும் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்றைக்கும் ஆத்தாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா, ஓம்கார பொருளின் நுட்பொருளை விளங்கி ரீங்கார துணியுடன் ஈசனாரின் ஒரு சிறிதில் விளங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருள்கூர்ந்து அருள்வணங்கு மாண்டவா. முருகா, ஆறுமுகமும் 12 கையும் வேலும் விளைந்த மெய்யும் ஜபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா, கார்த்திகேயா, சரவண பவனி, சண்முகநாதனே, வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமை எனும் மெரு பருவங்களையும் தாண்டி மங்கி பெறுவதனால் மருகனது திருவருளால் எவ்வித குறைமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறைமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அற வேண்டுகிறேன். முருகா, எல்லோரையும் காப்பாத்துப்பா. தம்பி கொஞ்சம் ஏத்துப்பா, ஏத்துப்பா, நல்லா புள்ள வாலிமை ஏத்துப்பா, பெட்டிக்காருக்கு எடுத்து வச்சு கொடுப்பா. ஆமா அண்ணே, நல்லாடியா? அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனைதினமும் பாட வந்தேன் பீலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனைதினமும் பாட வந்தேன் பீலவா. பள்ளிமயில் நாதனே, மாவடி வீலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா, 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 முருகா,
இப்ப வேணாம்பா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க, அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. நாமெல்லாம் கிளம்பிடுவோமா? எங்கய்யா இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாதுன்றீங்களா? அட எங்க நம்ம என்ன பணத்துக்காகவா வந்திருக்கோம், ஆத்தாக்காக வந்திருக்கோங்க. ஆமா, அப்படி இருந்துட்டாலும் சம்பளத்துக்காக நாளா வர கிடையாது. சரி இருக்கட்டுங்க, இருந்துட்டாலும் இப்பவே கிளம்பிடுவோம். அப்படின்னம்னா எங்க போகணும்? போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டு ஆகணும். அப்ப எங்க போச்சு இருக்காரு? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படி சோ சோ சோனு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணவ பொருளை உச்சரித்து வானமோடி வரும் மறுமையிலே கானத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குலவழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். அப்படி இருந்துட்டாலும் அப்பாவை சிந்திக்கணும்ல. ஆமா, அப்பா மறந்துட்டோமே. நம்பி மண்ணா வாங்கப்பா, அப்பா ஓடியாங்கப்பா, வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா. ஆமா, ஆளோ சோன் விரட்டுறது சரி, அப்பாட்ட கேட்டுக்கிருவோம். சரி இருக்கட்டும், அப்பா வர்றது இல்லையா? வந்துட்டேம்மா. அப்பா அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். என்னப்பா என்னப்பா எது காரணம் எது இருக்காப்பா? ஆமா கண்டிப்பா இருக்கு. என்னப்பா? நம்முடைய குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும், சரிப்பா, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும், திணைக்காவலுக்கு போவதும் குல வழக்கம். ஆக திணை காட்டுக்கு திணை காவலுக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக. சரி நான் கேட்கிறேன், நான் யாருப்பா அந்த இடத்துல? என்னோட பொண்ணு. உங்களுடைய மகளா? ஆமா. நீங்க பெத்த பிள்ளையா? நான் வளர்த்த பிள்ளை. வளர்த்த பிள்ளை. நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா காட்டுல கொண்டு போய் விடுவீங்களா? அப்படி இல்ல. என்னப்பா? நம்ம குல வழக்கப்படி பருவமடைந்த பெண் எல்லாருமே காட்டுக்கு போகணும். சரி, பருவமடைந்த பெண்ணு காவலுக்கு போறது சரி. ஆமா. நான் பருவமடைந்த மங்கை காவலுக்கு போக வேண்டிய என்ன காரணம்னு கேக்குறேன். வேண்டுதலா? வேண்டுதல். அப்படியா? முருகனுக்கு வேண்டுதல். ஓ, 7 ஆண் குழந்தை இருந்தும் பெண் குழந்தை இல்லையே. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகானு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா? ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய நம்பியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவராகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கே. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படி நேற்று கண் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்றீங்க, அப்படிதானேப்பா? நிச்சயமா. சரி, காவலுக்கு போறதெல்லாம் சரி, காவல் எந்த முறையில பார்க்கணும்? வானம்பாடி வரும் பறவைகளை கானம்பாடி விரட்ட வேண்டும். ஆலோலம் சோனு கல்லால் அடிக்க கூடாது. கல்லால் அடித்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம். கண்டிப்பா. ஆக சொல்லால விரட்டணும். அகரம் முகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓம் என்ற வர்ணவ பொருள். அப்பேற்பட்ட பிரணவ மந்திரத்தால விரட்டிடுற ஆலோலம் சோ என்று கவன் கொண்டு விரட்ட வேண்டும். அப்படியா? கவனா கல்லால் அடிக்க கூடாது, கவனை வைத்து விரட்டணும். இருக்கட்டுமா? ஆனா விடியறக்குள்ளயும் உங்க புள்ள மகள், உங்க மக தானே, உங்க மக வள்ளின்னு உங்க பேரை ஏய் வாங்கிடணும். சரி இருக்கட்டும். அப்ப என்னோட துணைக்கு யாரு வராங்களாப்பா? தம்பி வீரத்தேவன் வராரு. அங்க வர்றாங்க, தோழி பெண் வர்றாங்க. வர்றாங்கல்ல? சரி, அப்ப போயிட்டு வரீங்களாப்பா? போயிடாங்கப்பா. நல்லதுப்பா, சென்று வாரி. ஒரு விஷயம், எல்லாரும் அண்ணன் யாருன்னு அந்த வேடம் போட்டு நிக்கிறாரு, நம்பி மன்னன் வேடத்துல இப்ப வந்திருக்காரு. ஆனா இவர் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அண்ணன் மாதவன் தான் அந்த அண்ணன். ஆமா, அப்பேற்பட்டவர் இன்னைக்கு நம்ம மேடைக்கு வந்திருக்காருன்னா உண்மையிலே ஆத்தாவுடைய அருளால நீங்க நல்லா இருப்பீங்கனே. ஆமா, எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம், ஒரு பாராட்டு கொடுங்கப்பா, கைத்தட்டுங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஏற்கனவே கலைமாமணி பட்டம் பெற்றாப்ல, இன்னமும் இதுக்கு மேலே நீங்க பட்டம். உண்மையிலே அண்ணே வந்து கலை நன்மணி விருது வாங்கியிருக்காங்க. நல்லா பாடினாரு அண்ணே, நல்லா பாடக்கூடியவர், திறமையா பாடக்கூடியவர். அப்பா கண்ணாடி சும்மா உட்காரு, நாடகத்தை எடுத்து கூடாது. சரி இருக்கடா, அப்பா போயிட்டு வரீங்களாப்பா? நன்றிப்பா, போயிட்டாங்கப்பா, போயிட்டாங்கப்பா. நாடகத்தை எடுத்து கூடாடா, நீ வேற. சரி இருக்கட்டும். ஆக அப்பா போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு ஆளை தூக்கிடுவீங்க போல. அப்பா நல்லா இருக்கட்டும் நம்பி மண்ணு. எங்க அண்ணன் மாயகுல மாதவி எங்க போனாலும் யூடியூப் சேனல்ல தூக்கிட்டு வந்துருவாரு. சரி இருக்கட்டும். ஆக அப்பா வந்து அம்மாட்ட போய் விஷயத்த சொல்ல போயிருக்காரு. ஆக திரை காவலுக்கு போகணும் இருக்காரு. ஆனா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னப்பா
காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணும்ல. என்ன அண்ணே? ஆமா. கடலாடி அண்ணே. என்ன பேரு? அண்ணன் பேரு இங்க இருக்கு. அங்க இருக்க கோபால் நகரமா? அது சரி. ஆக அண்ணார் கோபாலன் அவர்கள் ஆமா காவல் போறதுக்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணுமுங்க. இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? கண்டிப்பா. நாங்க இங்க 4 பேர் இருக்கோம், 3 பேர் அங்கிட்டு. உனக்கு ஏற்கனவே 70 பொண்டாடி பத்தலையா? பேசாம உட்காரு. ஆமா. ஆக பாருங்களே, என்னுடைய வயது தந்துருமாங்க. என்னுடைய வயது அப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பங்க. 13 வயசுல. ஆமா அப்படி சொல்லு. நீனு ஊர்ல எனக்கு ஒத்த நாடகம் வராது. 12 வயதுனா என்ன தெரியுமா? வள்ளியோட வயது கதையின் முறைப்படி, கதையின் சாராம்சத்தோட சொல்றேன். கதையின் முறைப்படி வள்ளிக்கு 12 தான் ஆரம்பமே. ஆக பாருங்களே, அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயதோ 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய? ஆசையெல்லாம் மனிதன் அரை மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. ஆனா இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க. அதான் பேராசை. பேராசை பட்டம் வைங்களே பெரிய நஷ்டம். அவரை கஷ்டத்துக்கு போக கூடாதுன்ற காரணத்தால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லிடுவேன். அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? வருவாரு வருவாரு வருவாரு. அடே அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகே சரியா 8 மணிக்கு வெளியில வந்துருவாரு. 8 மணிக்கா? காலையிலயா? ஏங்க அப்படி ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம். கூடத்துப்பட்டியை சேர்ந்த தர்மா அவர்கள். தர்மா சீக்கிரம் வருமா? ஆமா. என்னப்பா தர்மா ரசிகர இந்த சோழி வச்சுக்கிற கூடாது. சரி இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் அப்பேற்பட்டவர 5 வயதுல குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் 3 மணிக்கு எனக்கு விட்டுருவோம். ஆமா. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமானை 5 வயதுல அரியா பருவத்தில் நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகப்பெருமானை என் கையில் இருந்து அப்படி வா வா வான்னு அந்த வெடலப்புள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கும் முடிங்க. வெடலப்புள்ள நேசத்துக்கு, செவத்த புள்ள வாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூரி சொல்லாயோ. வெடலப்புள்ள செவத்த புள்ள நேசத்துக்கு, அழகர் மலை போத சொல்லி பாது சொல்லாயோ. வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு. வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு. சங்குமணி பொங்கலத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா. வெடல புள்ள மேசத்துக்கு, சிவத்த புள்ள வாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்தே தூரி சொல்லாயோ. அழகர் மலை காத்து வந்தே தூரி சொல்லாயோ. போயிட்டு வா பாப்போ, நல்லபடியா போயிட்டு நானத்தை கெடுக்காது. ஈக பத்தி ஆசை வந்து என் மனச பாத்துறையா. ஒன்னு நினைச்ச மனசுல எனக்கும் ஈக வந்ததையா. தொப்புக்குள்ள குருவிரட்டும் சொந்த கொத்து பேசுது. சொந்த முள்ள மாமனத்தான் ஜோடியாக பாக்குது. ஊருக்குள்ள பாட்டு வச்சு தேடி ஒன்று பார்க்கணும். ஊரடங்கு ஜாமத்தில நாம மட்டும் பேசணும். சக்கனத்தை பூசவா, வெட்டி ஒண்ணு போடவா. சத்து மணி பொங்கலத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா. வெள்ள புள்ள நேசத்துக்கு, செவத்த புள்ள வாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூதி சொல்லாயோ. அழகர் மலை காத்து வந்து தூதி சொல்லாயோ.
முன்னேற்றம் அடைய முடியும். எக்க வேணாம்பா பேசல. ஆக பாருங்களே, போட்டி அப்படின்னா யார் யாருக்கு போட்டி? அன்றைக்கக்கூடிய ஹார்மோனிஸ்ட் அண்ணன் கோபால், உங்களுக்கு எனக்கு போட்டியா? தாடி போடுவோம். என்னப்பா ஆத்தாடி பயமா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கு. அது சரி, என்ன பேய் ஆபீஸா பார்க்கல பயமா இருக்கிறதுக்கு? ஏப்பா சரி, அது உங்ககிட்ட போய் நான் போட்டி போடுறது அப்படி கிடையாது. போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆனா பொறாம தான் இருக்கக்கூடாது. பொறாமையை திருப்பி போட்டா போன் ஆகி போயிடும். பாருங்களே, போட்டி அப்படின்னா உங்களுக்கு எனக்கு போட்டியே கிடையாதுன்னு. உங்ககிட்ட போட்டியே வச்சுக்கிற மாட்டேன். போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. யாரு அந்த பையன்? யார் அவரு? மணிமணியா, செல்வமணி. அவர் வாத்தியாரவே நான் பார்த்துட்டு வந்தவன், பதம் பார்த்துட்டு வந்தவன். இவர் வர்றாரா? வரட்டு பார்த்துக்கிடுவான். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் ஆவியூரை சேர்ந்த தென்னாட்டு கிழமைங்க ஒருத்தர் இருக்கேன். ஆமா, அவன் பெரிய சொரட்ட. ஆமா, அந்த ஆவியூரை சேர்ந்த நகைச்சுவை நடிகருமாகிய முன்னாள் நகைச்சுவை நடிகருமாகிய அன்பு அண்ணார் ஸ்டாலின் பாண்டி அவர்கள். அவர் தெய்வ திரு ஸ்டாலின் பாண்டி அவருடைய புதல்வனுமாகிய அன்பு தம்பி யாருப்பா அவரு? உதயநிதி. உதயநிதி. ஆனா அந்த உதயநிதின்ற பையனுக்கு ரொம்ப சேட்டைங்க. சேட்டைனாலும் சேட்டை, சரியான சேட்டை. ஆனா தும்முறாமலப்பா. ஏப்பா உள்ள சத்தம் போடாம இருங்க கொஞ்சம். ஏய், உள்ள சத்தம் போடாம இருங்கம்மா. உள்ள நச நசம் பேசிக்கிட்டே இருக்கு. உங்க சத்தம் தான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் உதயநிதியா? அந்த உதய நதியா நதியா நிதியாப்பா? நதி. நதி இல்ல நிதி. நிதியா? உதயநிதி. ஆனா திமுறாமல குறிப்பிட்ட காலங்களில் வந்தாலும் எம்புட்டு திமுருன்னு கேள்விப்பட்டேன். நான் வீடியோவில் பார்த்தேன். நான் வழியில வரட்டும். நான் பார்க்காத சேட்டையா? காச்சேட்டை, அரை சேட்டை, முக்கா சேட்டை, முழு சேட்டை, முழுமையான சேட்டை வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆமாம், செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபே சேட்டை, செல்வமணி சேட்டை, கீழராங்கிய ஜெயபாண்டி சேட்டை, எல்லா சேட்டையும் சேட்டை, ஜெயரவிச்சந்திர சேட்டை, ஆமாம் கீதப்பிரிய சேட்டை, எல்லா சேட்டையும் செஞ்சுச்சாச்சு மதுரையில். இப்போ வந்திருக்காரு இவர், புதுசாக முளைச்சிக்கிட்டு வந்திருக்காரு. வரட்டும், இவர் திமுறை அடக்கிறதுக்கு நான் தான் முடியும். வெளியில் வரட்டும் பார்ப்போம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் உதயநிதி அவர்கள் வள்ளி கலை அரசியா? எப்ப உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பாமல? அட வாயை திறந்து பேசுனே. மஞ்சளை பூசிட்டு வந்திருக்காரு. சந்தனமா? மஞ்சளை பூசிட்டு வந்திருக்காரு. சந்தனா எதா இருந்தாலும் கரைச்சிடுறேன் நானு. வந்திருக்கக்கூடிய நாரதர் உதயநிதியா வள்ளி கலை அரசியா? நாரதர் உதயநிதிக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? என்ன இருக்கு? கலகம் உண்டு. கலகம் உண்டு. கலகம் உண்டு. அட அடிக்கலாம் கலகம் உண்டு. சரி அரட்டு. அட அடிங்கடா. சரி, வந்திருக்கக்கூடிய நாரதா வள்ளியான்னு சந்திச்சிருவோம். அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யார்? நாரத மகாமுனிவர். ஈரையில 14 பேற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் உதயநிதி இன்னைக்கு உடைக்கிறோம். செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வழியில வரட்டை சந்திச்சிருவோம். சந்திப்பதற்கு முன்பதாக ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். இங்க தாயமங்கலம் முத்துமாரியம்மன்றாங்க. அப்பேற்பட்ட தாயமங்கலம் அப்படின்ற ஏன் பேர் வந்துச்சு? ஒவ்வொரு ஊருக்கும் பேருக்கும் சம்பந்தம் நிறைய இருக்கு. ஆமா ஆமா. இப்ப தாயமங்கலம் ஏன்னா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், மக்களிடம் பகிரணும். என்ன காரணம்? அதாவது இந்த முத்துமாரியம்மன் இருக்காங்களே, இந்த முத்துமாரியம்மன்றது யாரு? யாருப்பா? எல்லோருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? சும்மா சொல்லுங்க. பெட்டிக்கார்ட்ட கேட்கவா? பெட்டிக்கார் வாசிக்க பாடத்தான் வந்திருக்காரு. பெட்டிக்கார்ட்ட கேட்க. சரி, இந்த முத்துமாரியம் அப்படின்னா ஒரு சிறு குழந்தைங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறு குழந்தையால் வந்த பேர் தான் முத்துமாரி. என்ன காரணம்னா, அதாவது முத்து செட்டியாருன்னு இருக்காரு. இந்த முத்து செட்டியாருக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத காரணத்தால இவர் என்ன செய்யறாருன்னா, அதிகமா நம்ம சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு. சேரநாடு வேதமுடைத்து, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. அப்பேற்பட்ட பாண்டிய நாடுனாலே வியாபாரம், அதாவது தூத்துக்குடியில இருந்து இங்க வந்துதான் வியாபாரம் செய்யக்கூடிய இடம். நம்ம பாண்டிய நாடுனா மதுரையாம் பகுதி. அப்பேற்பட்ட மதுரையாம் பகுதியில இந்த முத்து செட்டியார் என்ன செய்வார் அப்படின்னா, அங்கதான் வியாபாரம் செய்ய போவார். வியாபாரம் செய்து விட்டு அங்க இருக்கக்கூடிய மதுரைக்கே படியளக்கக்கூடியவள் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள் தடாதகை பிராட்டியார். அப்பேற்பட்ட மதுரை மீனாட்சி அம்மனையோ சொக்கநாதரையோ வழிபட்டு வருவாரு. அவருக்கு குழந்தையே இல்லாதனால எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப தவம் இருந்து அப்படி மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு வருகின்ற பொழுது பாருங்களே, ஒரு கள்ளக்காடு அவர் வரும் பொழுது ஒரு சிறு குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சான். ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்பொழுது
அந்த குழந்தைய தூக்கி என்ன செய்யறாரு, நம்ம மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் இப்பதான் வணங்கி வழிபட்டு வந்த குழந்தை இல்லைன்னு, அதுக்குள்ளேயே இந்த தாயோட வேலை தான் நம்மளுக்கு குழந்தை கொடுத்துட்டாலே அப்படின்னு இந்த குழந்தையை நம்ம தூக்கிட்டு போனோம்னா நம்ம மனைவி ரொம்ப ஆசைப்படுவாளே, சந்தோஷப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கேட்கிறாரு, நீ யார்த்தா அப்படின்னு அந்த சின்ன குழந்தைய கேட்கும்பொழுது அப்பதான் அந்த குழந்தை சொன்னிச்சான், அதாவது என்னுடைய தாய் தந்தை வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு தனியா அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கவும் இந்த குழந்தை கிடைச்சோடனே அவர் சந்தோஷத்துல அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு வருகின்ற பொழுது ஒரு ஊரணியில் என்ன செய்யறாரு, அவர் நீராட போயிடுறாரு. யாரு, முத்து செட்டியார். நீராட போகின்ற பொழுது அந்த குழந்தைய ஒரு படித்துறையில உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. இவர் நீராடிட்டு குளிச்சுட்டு வரும் பொழுது அந்த குழந்தை அங்க இல்ல. பார்த்தாரு, என்னடா குழந்தைய காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே அவருடைய மனைவிட்ட சொல்றாரு, அதான் நான் ஒரு சின்ன குழந்தைய என் கண்ணுக்கு முன்னாடி சின்ன குழந்தை கிடைச்சிட்டுதான், நம்மளுக்கு வாரிசு வந்துருச்சே, நம்மளுக்கு புள்ள வந்துருச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படி படித்துறையில வச்சேன். அந்த படித்துறையில உட்கார வைக்க நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைய காணாந்தான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இவங்க என்ன செய்றாங்க, அப்படி ரொம்ப ஒரு வேதனையில அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, அப்படியே ரொம்ப அழுகு கண்ணீருமா அப்படியே தூங்கிடுறாங்க. இவங்க தூங்கின நேரமா முத்து செட்டியார் கனவுல அந்த குழந்தை வந்துச்சான். அப்பா, நான் யார் தெரியுமா, நான் தான் முத்துமாரி. அதாவது உனக்கு முன்பதாக நான் வந்து நின்றனே, நீ என்னை தூக்கிட்டு வந்தியே, அந்த குழந்தை தான் நானு அப்படின்னு அந்த சிறு குழந்தை சொல்லியிருக்கு. அதாவது நீங்க நல்லா இருப்பீங்க, அதாவது இங்க இருக்கக்கூடிய தாயமங்கலத்தில் தான் அப்படின்னு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா என்னோட அதாவது கள்ளக்காடுவாங்க, கள்ளக்காட்டுல என்னுடைய பாத சுவடு அங்க இருக்கு. அந்த பாத சுவடு இருக்கிற இடத்துல நீங்க அதாவது 1914ஆம் ஆண்டு மண்ணால சிலை வைத்து கும்பிட்டுருக்காங்க, எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க. யாரும் அந்த முத்துமாரியம்மன். அப்படி கும்பிடுங்க, நீங்க எல்லாரும் நல்லா சுவீச்சமா நல்லா இருப்பீங்கன்னு அந்த குழந்தை சொல்லிட்டு கண்ணு மறந்துருச்சான். அப்போ அவர் கண் விழித்து பார்க்குறாரு. கண் விழித்து பார்த்தோன்னே உடனே என்ன செய்றாங்க, அதே அந்த பெண்மணி சிறு குழந்தை சொன்னது போல அந்த பாத சுவடு அந்த கள்ளக்காடுல, நான் கள்ளக்காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பேன், அங்கதான் என்னுடைய பாத சுவடு இருக்கும், அதெல்லாம் மண்ணால சிலை வைத்து வழிபடுங்கன்னு சொன்ன உடனே அவர் அப்படியே என்ன செய்றாங்க, எவ்வளவு மக்கள்லாம் அதே மண்ணால சிலை செய்து வழிபட்டிருக்காங்க. ஆனா அப்படி வழிபட்டதுக்கு 14ஆம் ஆண்டு 1914ஆம் ஆண்டுலதான் சிலையால், அதாவது கல்லால கற்களால தானே சிலை செய்வாங்க. அப்ப கல்லால சிலை அமைத்து வழிபட்ட கொண்ட இடம் நம்ம தாயமங்கலம் முத்துமாரியம்மன். அந்த முத்துமாரியம்மன் அதாவது தாயமங்கலம் அப்படின்னா தாயாக நின்று, மங்கலம் என்றாலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடத்த மங்களகரமான ஒரு இடம். மங்களம் அப்படின்னாலே நிகழ்வுகள் அப்படின்னா நல்ல நல்ல நிகழ்ச்சி, நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடியது. அப்பேற்பட்ட தாயமங்கலம் அப்படின்னா அப்படின்னா தாயாக நின்று நம்மளெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. மங்களம் என்றாலே நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தாயமங்கலம் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் பேசுறது உண்மை தானே, கதத்தை பேசுறது யாராவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உண்மைதான் யாராவது சொல்லுங்கப்பா. இல்ல உண்மைன்னா ஒரு கை தட்டலாம்ல, தாய்மார்கள் கட்டு தட்டுறீங்க. ஆமா, இன்னைக்கு தாய் வந்து நம்மளுக்கு தாயா நின்று நீங்க நடத்துற நிகழ்வுகள் எல்லாமே மங்களகரமாகவே நிகழட்டும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் அருள்பாலிக்கிற ஆத்தா முத்துமாரியம்மன். ஆமா, அப்பேற்பட்ட தெய்வத்தின் அருளால எல்லோரும் நல்லா இருப்போம். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இப்ப நம்ம சிவன் கோவிலுக்கு போறோம். சிவன் கோவிலுக்கு போகின்ற பொழுது இப்போ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போகிறோம், என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க, திருநீர் கொடுப்பாங்க. இந்த திருநீரை நம்ம என்ன செய்வோம், நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை நம்ம என்ன பண்ணுவோம், கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஆனால் சிவன் கோவிலுக்கு போகின்ற பொழுது திருநீர் என்ன செய்வோம், நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவிலே வச்சுட்டு வந்துடுவோம். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சிவனால் சொல்லுங்கண்ணே. சிவன் சொத்து அதானே, சிவன் சொத்து குலம் நாசம்னு வாங்க. சிவன் சொத்து குலம் நாசம். அண்ணன் மாயகுலம் மாதவண்ணன் போயிட்டாரு யூடியூப் தூக்கிட்டு. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களே, சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்றாங்க.
சிவன் கோவிலுக்கு போனா மட்டும் திருநீரிட்டார் யார் கெட்டார்? ஏன்னா சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் இருக்காங்க. சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது மட்டும் நெற்றியில், அதாவது திருநீரை எடுத்து நெற்றியில் எடுத்து மீதி இருக்கக்கூடிய திருநீரை கோவிலே வச்சுட்டு வந்தோம். கேட்டா சிவன் சொத்து குலம் நாசம். ஏன், என்ன காரணம்? அப்படி நம்ம அங்க கையில திருநீரை எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமான் ஆகப்பட்டவர்? கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. அதாவது சிவபெருமானுடைய பக்தன் இருக்காருல்ல, சிவனுக்கு பக்தன் தான் அவருக்கு சொத்தான். அப்பேற்பட்ட பக்தனுக்கு பிறரால் அடுத்தவனால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே போல இப்ப சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள், பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். இதுல இப்ப தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்துன்றோம். சான்றோர்கள் நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. நிறைய அறிவாளிகள் அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. அதே போல உலக பொதுமறை நூல் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வள்ளுவர் பிறந்தகை, அந்த வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய மகான்கள் நிறைய அறிவாளிகள் இருந்த பகுதி அப்படின்றோம். இல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. நல்லா கேளுங்க. இந்த சிவன் சொத்து குலம் நாசம்னும்ல, அதுல ஒரு சின்ன விஷயம். கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வீரமான ஆளு. எங்க போனாலும் வெற்றியோட வருவாரு. வெற்றியோட வருகின்ற பொழுது நிறைய பொற்குவியலோட வருவாரு. இந்த பொற்குவியலெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா நெற்குவியலா மாற்றி அமைச்சு அவருடைய சிவன் பக்தனுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். தானமா மூட மூடையா கொடுத்துக்கிட்டே இருப்பாரா, இல்லைன்னு சொல்லாம. ஆனா அந்த கோட்புலி நாயனார் குலத்தை சார்ந்த உற்றார் உறவினர் யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. சிவன் பக்தனுக்கு மட்டும் தான் கொடுப்பாரு. இது சிவனுக்குரியது, சிவனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்றாரு, ஒரு நேரத்தில் போர் புரிய போறாரு. யாரு? கோட்புலி நாயனார். போர் புரிய போகின்ற பொழுது அப்ப பாருங்களே, அவருடைய உற்றார் உறவினர் அவர் குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. அத்தா, இந்த நெற்குவியல் எல்லாம் நீங்க யாரும் அனுபவிக்க கூடாது, இதை யாரும் பயன்படுத்த கூடாது. இது வந்து சிவனுக்குரிய சொத்து. சிவனடியார் யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தானமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. இவர் போகின்ற பொழுது இங்க சிவன் பக்தர் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, அவங்களுடைய குலத்தை சார்ந்தவங்க யாரும் கொடுக்கவே கிடையாது, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி அனுப்பி விட்டுறது. பாக்குறாரு இவர் போர் புரிய போனவர் திரும்பி வர்றாரு. யாரு? கோட்புலி நாயனார். திரும்பி வருகின்ற பொழுது நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு, பசி பட்டினியோட கிடக்கு. இவருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். யாருக்கு? கோட்புலி நாயனாருக்கு. அப்பதான் அதிகமான கோபம் வந்து அவங்க உற்றார் உறவினர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னப்பா என்னத்தா அப்படி நாடே பஞ்சபாட்டில் பசி பட்டினியா கிடக்க, என்ன காரணம்னு கேட்க. அப்பதான் அவங்க உற்றார் உறவினர் அவர் குலத்தை சார்ந்தவர் எல்லாம் சொன்னாங்களா, சிவன் பக்தர் வந்து கேட்டாங்க, நெற்குவியலெல்லாம் கேட்டாங்க, நாங்கெல்லாம் இல்லைன்னு கொடுக்கல அப்படின்னாங்க. ஏத்தா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்களே, இதை நீங்களே அனுபவிச்சிருக்கீங்களே, உங்களை சும்மா விடலாமா அப்படின்னு வாழை உருவினாரு. பக்கத்துல இருந்த வாழை உருவி அவருடைய குலத்தவே அழிச்சு விட்டாரா, நாசம் பண்ணிட்டாரு. அப்ப பாருங்களே, சிவனுக்குரிய சொத்துன்னு சொல்லிட்டு சிவனடியாருக்கு உகந்தது. இந்த சிவனுக்குரிய சொத்தை அவங்களுடைய குலத்தை சார்ந்தவங்க அதை அனுபவிச்சதுனாலதான் அவருடைய குலத்தவே அழிச்சு விட்டார், வெட்டி எரிஞ்சிட்டாரு. அப்பையும் பாருங்க, ஒரு சிறு குழந்தை, ஒரு சின்ன பையன் போறான். அப்படி ஓடும் பொழுது அந்த சிறுவனை அப்படியே தூக்குறாரு. தூக்கி அப்படியே அந்த சிறு குழந்தையும் அப்படியே வெட்ட போகின்ற பொழுது அப்பதான் பக்கத்தில் உள்ளவங்க காவலர் ஓடியாந்து, ஐயா இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா, பாவம் பச்சை புள்ள, இந்த குழந்தைய ஏயா வெட்ட போறீங்கன்னு கேட்க. அப்பதான் கோட்புலி நாயனார் சொன்னாராம், சின்ன குழந்தை சாப்பிடல, சின்ன குழந்தை அந்த குழந்தையோட தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, அந்த தாய் சாப்பிட்டு தானே குழந்தைக்கு பசியாட்டிருப்பா, பால் கொடுத்துருப்பாள்ல, அப்ப இந்த குழந்தையும் சாப்பிட்டதுக்கு சமந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அப்படியே வெட்டி போட்டாராம், வெட்டி எரிஞ்சிட்டாரு. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம். பாருங்களே, சிவனுக்குரிய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அதை அனுபவிச்சதுனால, சாப்பிட்டதுனால அவருடைய குலத்தவே அழிச்சு போட்டாராம் கோட்புலி நாயனார். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்படி இருந்துட்டாலும் ஏத்துக்கிறீங்களா? நீங்களா ஏத்துக்கிறீங்களா? சரி, நன்றி நன்றி. ஏத்துக்கிட்டா ஒரு கை தட்டுங்க. சரி, இருக்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு அப்படின்னா, பெண் தட்டு செந்தட்டு பொன் தட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் மக்கள்
மத்தியில் கிடைக்கக்கூடிய கைத்தட்டு என்ற பாராட்டு நான் எதிர்பார்க்கக்கூடியது, பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டு, கைத்தட்டு, பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டிய அன்பு ரசிகர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. இங்கே யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணார் மாயகுலம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி. எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. இருக்கட்டும். எனது காலம் கந்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயக துளங்கி திரிபுர சுந்தரியை விளங்கும் மாத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காட்டாலே மாதுளம்பு நிறத்தாலே சார்ந்தனை போது மறவாதற்கு ஒரு தீங்கு இல்லை என்று பாடி பணிவோமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாயவளை தூயவளே நம்ம அம்மா முத்துமாரியம்மன் புகழை பாடிடுவோம். பிடிங்க. முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவன் முகத்தலகை காண வரும் திருநாளா. சித்திரப்பூ மாவிலையில் தோரணமா அவள் சிங்கார தேர் வர ஊர்வலமா. முத்துமாரி தாயமங்கல முத்துமாரி நம்ம முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. நன்றி நன்றி நன்றி. யாருக்கிட்டையும் இருந்துட்டால் நன்றி தான். நன்றி தாய்மார்களுக்கும் நன்றி. அதுதான் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். காலதாமதம் காரியத்தை கேடு. காலத்தின் நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்குக்கு ஒப்புன்றிருக்காங்க. அதனால அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி செல்வி ஸ்ரீயை சந்திக்கணும். அடுத்து இன்னொரு அபிநய சுந்தரி யாரு அவங்க? மீனம்மா கண்கள் மீனம்மா சீக்கிரம் நீங்க வாங்கம்மா வாங்கம்மா. சரி, அடுத்து ஒருத்தி இருக்கா. ஆமா, சந்திக்கிறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு பாட்டு உங்க கம்பெனியா? உங்க கம்பெனி நல்ல கம்பெனியா? சரி சரி இருக்கட்டும். சந்திப்பதற்கு முன்னதாக ஒரே ஒரு பாடல் கேப்டன் புகழ் நம்ம ஐயா விஜயகாந்த் மேல, அவர் மேல ஒரு பாடல் பாடிடுவோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனி, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனி,
துளிய போல குணப்படுத்த தென்னவரே நன்றி நன்றி இருக்கட்டும். சந்திக்க வேண்டிய இடத்துல விரைவாக சந்திக்கணும். சந்திச்சிடலாமா? அடுத்து ஒரு இருக்க அன்பு தோழி, அருமை தோழி. ஆமாம், உனக்கு வரும். உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. என்ன செய்ய? வாடி அடியை வாடி வெளியே வாடி வெளியே வாடி பாட்டி பாட்டி